ஹலோ கைஸ், நம்மள எத்தனை பேர் துபாய் வந்ததுக்கு அப்புறம் இந்த புர்ஜ் கலிஃபால நின்று போட்டோஸ்லாம் எடுத்திருப்போம். ஆக்சுவலி நம்மளாம் இந்தியாவில் வந்தப்போ நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி துபாய் வரணும், அந்த பெரிய புர்ஜ் கலிஃபா முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கணுன்றது தான் நிறைய பேரோட ட்ரீமாவே இருந்தது. புர்ஜ் கலிஃபா பத்தி ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? யுஏஇ கவர்மெண்ட் கிட்ட ஒரு ட்ரீம் இருந்தது. உலகத்துல இருக்கக்கூடிய கட்டிடங்களே மிக உயரமான கட்டிடம் கட்டணும். ஆக்சுவலி புர்ஜ் கலிஃபானுடைய பெயர் புர்ஜ் துபாயா இருந்ததாமா. 2004ல இந்த கட்டிடத்துக்கான ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வேலை நடந்துட்டே இருக்கிறப்போ இடையில ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் வருது. அப்போ அபுதாபியா ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர் ஷேக் கலிஃபா அவங்க பில்டிங் முழுமையா கட்டி முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த கிரேட்ஃபுல்காக தான் இவருடைய பெயரை இணைச்சு புர்ஜ் கலிஃபா அப்படின்னு வச்சிருக்காங்க. புர்ஜ் கலிஃபானுடைய உயரம் பாத்தீங்கன்னா 828 மீட்டர்ஸ், அதாவது half a mile. 163 ஃப்ளோர்ஸ், 57 லிஃப்ட்ஸ் இருக்கு. இதை கட்டி முடிக்கிறதுக்கான பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 1.5 பில்லியன். இந்த கட்டிடத்துடைய ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா ஆட்ரியன் ஸ்மித். இவர் ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். டெசர்ட்ல பூக்கக்கூடிய ஒரு பூவோட வடிவத்தை மையமா வச்சுதான் இந்த பில்டிங் கட்டினாராமா. அந்த ஷேப் விண்டு பயங்கரமா தாங்கிக்குமா. பெரிய மூலக்காரர் தான்.